வணக்கம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த தெய்வமா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு யாகம் வளர்த்து பூஜை பண்ணாங்கன்னா அந்த யாகத்துக்குள்ள நெய் ஊத்துறத பார்த்திருப்போம், தானியங்களை போடுறதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா மிளகாய போட்டு ஒரு யாகம் வளர்க்குற சாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் ஒரு கைப்பிடி மிளகா 2 கைப்பிடி மிளகாலாம் கிடையாது. கிலோ கணக்குல 1000 கிலோ 2000 கிலோ ஏன் 6000 கிலோ மிளகாய் எல்லாம் போட்டு யாகம் பண்ணக்கூடிய ஒரு சாமி இருக்காங்க. இந்த சாமிக்கு இந்த மிளகாய் வத்தல் யாகத்தை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்மளை எதிர்த்து நிக்கிற பகைவர்கள் எல்லாரும் அழிஞ்சு ஒளிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிங்க எல்லாம் இந்த மிளகாய் வத்தல் யாகத்தை நம்மள நிறைய பேருக்குமே பரிச்சயப்படாத ஒரு பெண் தெய்வத்துடைய கோவில்ல வச்சு ரகசியமா பண்ணுவாங்களாம். இந்த மிளகாய் யாகத்தை ஒரு பக்கத்துல வச்சுப்போம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனை கும்பிடுறதுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்னு சொல்லுவாங்க. என்னதான் அப்படி சொன்னாலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஏன் எல்லா மாசத்துல இருக்கிற எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லையும் நம்ம சிறப்பா கும்பிட வேண்டிய ஒரு தெய்வத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தெய்வத்தை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, மதுரை சம்பவம் அப்படிங்கிற படத்துல ஹீரோ ஒரு கவுண்டர் டைலாக் கொடுத்திருப்பாரு. டேய் டேய், நாங்கெல்லாம் மோசமானவங்களே முக்கியமானவங்கடா அப்படிம்பாரு. அதே மாதிரி எத்தனையோ உக்கிரமான தெய்வங்கள் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோல பார்க்க போற இந்த தேவி தான் உக்கிர சக்திகளுடைய உச்சம்னு சொல்லிடலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலத்துல சாயங்காலம் 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள விளக்கேத்தி வச்சு சிவப்பு நிற மலர்களை வச்சு இந்த ஆங்காரமான தெய்வத்துக்கு பூஜை போடணும்னு சொல்றாங்க. இந்த ஒரு பெண் தெய்வத்தை மட்டும் வாரத்துல ஒரு நாள் கும்பிட்டு வந்தா கூட போதும், வெற்றி வெற்றி எல்லாமே வெற்றி தானாம். உங்களை எதுக்கிறதுக்கு எத்தனை பெரிய கூட்டமே வந்தாலும் பகைவர்களை எல்லாம் பலவீனமாக்கி உங்களை சுலபமா ஜெயிக்க வச்சிருவாளாம் இந்த அம்மா. இந்த அம்மாவுடைய அருள் மட்டும் கிடைச்சிட்டா ஸ்ரீ ராமபிரானையே வீழ்த்த முடியும்னு ஒரு காலகட்டத்தில் ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு பரமாத்மாவுடைய அவதாரங்கள்லயே எல்லாரும் கொஞ்சம் பயத்தோட பார்க்கிற அவதாரம்னா நரசிம்மமூர்த்தி அவதாரம் தான். அந்த நரசிம்மருடைய மிகப்பெரிய ஒரு சக்தியையே தூக்கி அண்ணாக்க போட்டவ தான் இந்த ஆக்ரோஷமான பெண் தெய்வம். இதுல இருந்தே இவள் எந்த அளவுக்கு சக்தியான தேவி, கோபக்கார தேவின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அம்மாவுடைய உருவமும் நரசிம்மருடைய உருவத்தை மாதிரியே இருக்கும். தலைப்பகுதி மட்டும் ஒரு ஆண் சிங்கத்துடைய தலையோடையும் உடம்பு முழுக்க ஒரு பெண்ணுடைய உருவத்தை கொண்டு இந்த அம்மாவும் பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு பயம் கொடுக்கக்கூடியவளா தான் இருக்காங்க. ஒரு தலையோட இருக்கிற இந்த படத்தை பார்த்தாலே லைட்டா நமக்கு பயம் வருது. உண்மையிலேயே இந்த அம்மாவுடைய அவதாரம் 1000 சிங்க தலைகளோடையும் 2000 கைகளையும் கொண்டு விஸ்வரூபமாக இந்த அண்டம் பேரண்டம் ஃபுல்லா பரவி நின்னுச்சாம். யந்திர மந்திர தந்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற இந்த அம்மாவை இந்து தர்மத்தின் பழம்பெரும் வேதமான அதர்வண வேதத்துல அதர்வண காளின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவான வழக்குல நம்ம எல்லாம் இந்த அம்மாவை பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இவளோட பேரே வித்தியாசமா இருக்கே, அதென்ன பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முற்காலத்துல 2 ரிஷிகள் கடுமையாக தவம் பண்ணிருக்காங்க. அப்படி தவம் பண்ணவங்க 2 பேரும் குறிப்பாக ஒரு தெய்வத்தை மட்டுமே மனசுல நினைச்சு தவம் பண்ணல, பொதுவாக தெய்வ சக்தியை நினைச்சு தவம் பண்ணும்போது அந்த தவத்துடைய முடிவுல பெயர் தெரியாத ஒரு தேவி அவங்க முன்னால நின்னாங்களாம். அந்த தேவி இடத்திலே அவளுடைய நாமத்தை கேட்கும் போது அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த 2 மிகப்பெரிய ரிஷிகள் அங்கிரஸ் பிரத்யங்கிரஸ் இவங்களுடைய பெயரையே இந்த அம்மா பிரத்யங்கிரா தேவி அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த தேவியுடைய மூல மந்திரத்தை உருவாக்கியவர்கள் இந்த 2 ரிஷிகள் தான் சொல்லப்படுது. சில பேருக்கு சாந்த சொரூபமா இருக்கிற அம்மன்களை கும்பிடுறத விட உக்கிரமா இருக்கிற காளியம்மா வராகி அம்மாவை எல்லாம் கும்பிட பிடிக்கும்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பிரத்யங்கரா தேவியை கும்பிடலாம். இந்த அம்மாவுடைய வரலாறு என்ன, இந்த அம்மாவுடைய அவதாரம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, விஷ்ணு பரமாத்மா நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. ஏன் அந்த அவதாரம் பிறக்குதுன்னா, பக்த பிரகலாதன் ஒரு சின்ன பையனை காப்பாற்ற வேண்டி இப்படி ஒரு அவதாரத்தை எடுக்கிறாரு. அசுரகுலத்துடைய தலைவனாக இருந்த இரண்யகசிவுடைய மகனாக இந்த சின்ன பையன் பிறந்திருக்கான். தன்னுடைய தகப்பனுடைய பேச்சை கேட்காம இவன் எந்த நேரத்திலையும் ஹரிநாமத்தையே பாடிக்கொண்டு எந்நேரமும் ஹரியையே பூஜித்துக் கொண்டிருந்ததுனால இந்த அசுரன் தன்னுடைய மகனை எவ்வளவோ கண்டிச்சு பார்க்கறான். ஆனாலும் இந்த பிரகலாதன் தன்னுடைய தந்தையுடைய பேச்சை கேட்காதனால அவனை கொல்றதுக்கு இந்த அசுரர் குல தலைவன் பல அட்டம்ப்ட்கள் எடுத்து பார்க்கறான். ஆனா எல்லாத்துல இருந்தும் விஷ்ணு பரமாத்மா இந்த குழந்தையை காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. உன்னை கொல்றதுக்கு நான் எத்தனையோ திட்டம் போட்டேன், எல்லாத்துல இருந்து நீ தப்பிக்கிறியே, என்ன மாய மந்திரத்தை இந்த சின்ன வயசுலயே நீ படிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இரண்யகசிபு தன்னுடைய மகனை கண்டிக்க போறாரு. அப்போ என்னை எல்லா துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றுபவர் அந்த ஆண்டவன் ஹரி மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்லுது. எதை கேட்டாலும் ஹரி ஹரின்னு சொல்றியடா, உன் ஹரி எங்க தாண்டா இருக்காருன்னு சொல்லி இரண்யகசிபு கேட்கும் போது, என்னுடைய ஆண்டவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த வாக்கிற்காக தூணை பிளந்து கொண்டு வந்து இரண்யகசிவை தன்னுடைய
தன்னுடைய மடியிலே போட்டு அவனுடைய குடலை உருவி சிங்க முகம் கொண்டு குருதி குடிக்கின்றார் நம்முடைய நரசிம்ம பெருமாள். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஆனா இதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுமா? நரசிம்ம பெருமாள் இரண்யகசிவை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அவருடைய ஆங்காரம் மட்டும் குறையவே இல்லை. பொதுவாகவே இந்த சாமி படங்கள்லாம் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த விஸ்வரூபம் எடுக்கிற சாமிகள் ஒரு மிகப்பெரிய வரத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப கோபமாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்து அவங்கள வணங்கி நின்று அதுக்கப்புறமா இந்த தெய்வங்கள்லாம் சாந்தி அடையும். இது எல்லா கடவுள்களுக்குமே பொருந்தும், விஷ்ணு பரமாத்மாவுக்கு மட்டும் கிடையாது. காளி தேவி ஏதாவது ஒரு மிகப்பெரிய சம்ஹாரத்தை முடிச்சிட்டானா ஆங்காரியா ஆடிக்கிட்டு இருப்பா, அவளை கட்டுப்படுத்துவதற்கு யாராலையும் முடியாம இருக்கும். அப்போ சிவபெருமானை அனுப்பி வச்சு காளி தேவியை சமாதானம் பண்ணுவாங்க. இதே மாதிரி சிவபெருமான் ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா, விஸ்வரூபத்தை எடுத்துட்டாருன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிருமே அவருடைய ஆக்ரோஷத்தாலும் சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்துவதற்காக பார்வதி தேவி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரியே இந்த நரசிம்ம அவதாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஆங்காரம் கொண்டு இருப்பதனால அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ தேவர்கள் முயற்சி செஞ்சும் அவங்களால அது முடியாம போயிருது. இந்த நரசிம்மருடைய கோபத்தால இந்த உலகமே அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி எல்லா தேவர்களும் போய் முறையிடுறாங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக, நரசிம்மத்தை சாந்தப்படுத்துறதுக்காக ஆண்டவனே நீங்க தான் உதவி செய்யணும்னு கேக்குறாங்க. இப்படி தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு போய் இந்த நரசிம்ம பெருமாளை அடக்க போறாரு. சரி, எல்லாம் சரிதான். ஆனா நரசிம்ம பெருமாள் நல்லவர் தானே, அவரே நினைச்சா இந்த உலகத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாந்தமாயிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு கலையபரம் நமக்கு தோணலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இரண்யகசிபு ஒரு மிகப்பெரிய அசுரர் குலத்துக்கே தலைவனாக இருந்தவன், ரொம்ப பெரிய ஆங்காரம் கொண்டவனாக, ஆணவம் கொண்டவனாக இரண்யகசிபு இருந்தான். இங்க நரசிம்ம பெருமாள் அவனை கொன்று அவனுடைய ரத்தத்தை எடுத்து குடிச்சதுனால அந்த ஆங்காரமானது நரசிம்ம பெருமாளுக்கும் அந்த ரத்தம் வழியாக போய் சேர்ந்துருச்சுன்னு ஒரு கதையில சொல்றாங்க. இப்போ சிவபெருமாள் நரசிம்ம பெருமாள் அடக்க போறாரா? அப்படி போகும்போது நரசிம்ம பெருமாள் ஒரு சாதாரணமான மனித உருவத்தில் இல்ல, அவர் ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருக்காரு. அதனால அவரை அடக்குவதற்கு, அவரை சாந்திப்படுத்துவதற்கு அதே மாதிரியே ஒரு வித்தியாசமான உருவத்தை எடுத்துக்கொண்டு சரபேஸ்வரர் என்கின்ற பேரிலே சிவபெருமான் போய் சேர்றாரு. இந்த சரபேஸ்வரர் எப்படி இருப்பார்னு பார்த்தோம்னா, ஒரு பறவையும் ஒரு மனிதனும் ஒரு மிருகமும் கலந்த கலவையாக இருப்பாரு. ஆனா இத ஒரு சரப பறவை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த சரப பறவை போய் நரசிம்மமூர்த்தி கூட சண்டை போடுது. அந்த நேரத்தில் இன்னும் கோபமாகி போன நரசிம்மமூர்த்தி வராகமூர்த்தியையும் தன்னுடைய துணைக்கு கூப்பிட்டு சிவபெருமான் கூட சண்டை போட ஆரம்பிச்சாருன்னு சொல்லப்படுது. இப்படி நரசிம்மர் வராகமூர்த்தியை தனக்கு துணைக்கு கூப்பிட்டதுனால சிவபெருமான் சூலினி அம்மாவை தன்னுடைய துணைக்காக தோற்றுவிக்கிறாரு. அதுக்கப்புறமா நரசிம்மர் தன்னுடைய ஒட்டுமொத்த சக்திகளையும் திரட்டி பேருண்டம் அப்படிங்கிற ஒரு பறவையை தோற்றுவிக்கிறாரு. இந்த பேருண்டம்ங்கிற பறவை 2 தலைகளோட மிகப்பெரிய பறவையாக இருக்குமா. அந்த பறவை எவ்வளவு பெருசா இருக்கும்னா, மிகப்பெரிய யானைகள், மிகப்பெரிய யாளிகளை எல்லாம் கூட தன்னுடைய காலாலையும் தன்னுடைய வாயாலையுமே தூக்கி எறியக்கூடிய அளவுல மிகப்பெரிய பறவையா இருந்துச்சாம். இந்த பேருண்டம் அப்படிங்கிற பறவையை சமாளிக்கிறதுக்காக சிவபெருமான் இன்னொரு சக்தியை தோற்றுவிக்கிறாரு. அந்த சக்தி தான் நம்முடைய பிரத்யங்கரா தேவி. இந்த பிரத்யங்கரா தேவி பிறக்கும் போதே 1000 சிம்ம தலைகளோடும் 2000 கைகளோடும் பிளந்து இந்த பேருண்ட பறவையை ஒரே விழுங்காக விழுங்கி விடுகின்றார். இந்த மிகப்பெரிய பேருண்ட பறவையை பிரத்யங்கரா தேவி விழுங்கினதுக்கு அப்புறமா தான் சரபேஸ்வரராலேயே நரசிம்மமூர்த்தியை சாந்தப்படுத்த முடிஞ்சுன்னு சொல்லப்படுது. இப்படி முதலாக சிவபெருமான் பிரத்யங்கரா தேவியை தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோற்றுவிச்சார்னு சொல்லப்படுது. இப்ப கூட சரபேஸ்வரருடைய படங்களை நம்ம பார்த்தோம்னா அவருடைய 2 ரெக்கைகள்ல ஒரு ரெக்கையில சூலினியும் இன்னொரு ரெக்கையில பிரத்யங்கரா தேவியும் குடிகொண்டிருப்பாங்க. இப்படி பிரத்யங்கரா தேவி சிவபெருமானுடைய ஒரு துணையாக, காளி தேவியுடைய ஒரு அம்சமாக இருக்கிறார்னு சொல்ற அதே நேரத்தில் இந்த பிரத்யங்கரா தேவி லக்ஷ்மி தேவியுடைய அம்சம்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு கதையில பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னால நல்ல ஆத்மாக்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் விபுலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிறப்பெடுத்து வர்றான். லட்சுமி தேவியை நினைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு 8 ரிஷிகளை அவன் பாடா படுத்த ஆரம்பிக்கிறான். இதனால லட்சுமி தேவி இந்த ரிஷிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய தாமரை பூவாக அவதாரம் எடுத்து வந்து அந்த தாமரை பூவுல 562 இதழ்கள் இருந்துச்சா. அந்த இதழ்களுக்குள்ளே இந்த ரிஷிகளை எல்லாம் ஒளித்து வைத்து ஒரு மிகப்பெரிய கவசமாக இருந்து இந்த விபுலாசுரனிடம் இருந்து இந்த ரிஷிகளை எல்லாம் காப்பாற்றி வந்தாங்களாம். அதுக்கப்புறமா இந்த லட்சுமி தேவியே நரசிம்மனை போல நரசிம்மி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்து இந்த அசுரனை கொன்னு ஒழிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல நரசிம்மமூர்த்தியை சமாதானப்படுத்துறதுக்கு லட்சுமி தேவியே தேவர்கள்லாம் போய் அணுகுனதாகவும், லட்சுமி தேவி நரசிம்மி அப்படின்னு அவதாரம் எடுத்து வந்து பக்த பிரகலாதனோடு சேர்ந்து நரசிம்மமூர்த்தியை சாந்தமடைய வச்சார்னு ஒரு கதை சொல்லப்படுது. இப்படி இந்த பிரத்யங்கரா தேவியை சுத்தி பலவிதமான கதைகள் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு பல பேர்களும் இருக்கு. காலகண்டி, பைரவ மகிஷி, உக்ரா, அதர்வகாளி, அபராஜிதா, நரசிம்மி, சிம்மமுக லட்சுமி, இப்படி அந்த அம்மாவுக்கு
அம்மாவிற்கு பல பேர்கள் இருக்கு. இந்த அம்மா தன்னுடைய கைகளிலே சூலத்தையும் கபாலத்தையும் பாச கயிறையும் டமருகத்தையும் தாங்கி இருக்கிறாள். டமருகம்னா வேற ஒண்ணும் கிடையாது, உடுக்கை. நம்ம எப்படி சிவபெருமான் கையில உடுக்கை இருக்கோ அதே மாதிரி இந்த அம்மா உடுக்கையையும் தன்னுடைய கையிலே தாங்கி நிற்கின்றாள். புராண காலங்கள்ல மிகப்பெரிய தெய்வங்களே இந்த அம்மாவுடைய அருளை வேண்டி எப்படியெல்லாம் யாகத்தை பண்ணினாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ராமாயண காலகட்டத்தில் ராவணனுடைய மகன் இந்திரஜித் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நிகும்பலை அப்படிங்கிற இடத்துல வச்சு பண்றான். அவன் இந்த பிரத்யங்கரா தேவியை நோக்கித்தான் ஒரு தேய்பிரை அஷ்டமியிலே நடுநிசியிலே ரொம்ப ரகசியமாக இந்த யாகத்தை பண்றான். அந்த யாகத்தை மட்டும் அவன் சரியா பண்ணி முடிச்சு பிரத்யங்கரா தேவியுடைய ஆசியை வாங்கிட்டான்னா ராம லட்சுமணனையே எளிதாக கொன்று அந்த போரிலே ராவணனை வெற்றியடை வைக்க முடியுங்கிறதுக்காக அந்த மிகப்பெரிய யாகத்தை பண்றான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அனுமார் போய் அந்த மிகப்பெரிய யாகத்தையே அழிச்சு முடிச்சிடாரு. இப்படி பிரத்யங்கரா தேவியை நோக்கி நிகும்பலை அப்படிங்கிற இடத்துல முதல் யாகத்தை பண்ணனாலதான் இந்த தேவிக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய யாகமான அந்த மிளகா யாகத்தை நிகும்பலா யாகம்னு சொல்றாங்க. ராவணனுடைய சைட்ல தான் பிரத்யங்கரா தேவியுடைய அருளை வாங்குறதுக்காக இப்படி ஒரு யாகத்தை பண்ணினாங்க சொல்லி பார்த்தா, ஏன் ராமரே இதே மாதிரியான ஒரு யாகத்தை பண்ணியிருக்காரு. இங்கிருந்து கிளம்பி சீதா தேவியை மீட்பதற்கு இலங்கைக்கு போவதற்கு முன்பாக ராமபிரான் இங்கே அகத்திய முனிவரையும் அவருடைய மனைவி லோபமுத்ராவையும் சந்திக்கிறாரு. அந்த சமயத்துல ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை அகத்திய மாமுனிவர் கொடுக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா எப்படி அர்ஜுனனுக்கு மகாபாரத போருக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு உபதேசத்தை பெற்றுக்கொண்டு ராமபிரான் ஒரு மிகப்பெரிய பூஜையையும் பண்றாரு. ஒரு சக்தி பூஜையை பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல அவர் வழிபட்ட அந்த சக்தி தேவி வேற யாருமே இல்ல, நம்முடைய பிரத்யங்கரா தேவின்னு தான் சொல்றாங்க. எல்லாம் சரி, ரொம்ப உக்கிரமான சாமியா இருக்காங்க. இந்த சாமியை கோவில்களில் போய் கும்பிடுறது சரி, ஆனா வீட்டுல எல்லாம் வச்சு கும்பிடலாமா ஐயா அப்படின்னு கேட்டா, இந்த தேவி தன்னுடைய உக்கிரத்தை ஒருபோதும் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட காட்டவே மாட்டா. ஆனா அவளை கும்பிடுற பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அவர்களுடைய எதிரிகளை சும்மா விட்டு வைக்கவே மாட்டா. இதே பிரத்யங்கரா தேவி தான் வீரபத்ரர் தக்ஷனுடைய யாகத்தை அழிப்பதற்கு மிகவும் கோபம் கொண்டு போகும்போது அந்த வீரபத்ரர் கூட சேர்ந்து போன காளி தேவி அம்மா இந்த பிரத்யங்கரா தேவின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பைரவசாமி அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனை அழிக்கிறதுக்கு போகும்போது அவருக்கு துணையாக அவருடைய மனைவியாக போய் சேர்ந்த பைரவி தேவியும் இந்த பிரத்யங்கரா தேவின்னு தான் சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுல கோவில்கள்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் இருக்கிற கோவில்கள் எல்லாமே மிகவும் சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களா இருக்கு. உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோவில்ல பிரத்யங்கரா தேவிக்கு எல்லா அமாவாசைகளிலும் இந்த மிளகா யாகம் நிகும்பலா யாகம் நடத்தப்படுது. அப்புறம் கும்பகோணம் ஐயாவடியில இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்கு. புதுச்சேரியிலையும் இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டியிருக்காங்க. சீர்காழியில வரிசைப்பத்து அப்படிங்கிற கிராமத்துல, திருவெண்காடு, ஏன் சென்னையில சோழிங்கநல்லூர், திருவள்ளூர்ல ஒரு கோவில் இருக்கு, சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்துல கோவில் இருக்கு, தூத்துக்குடி, ஓசூர், தேனி, குமரி, இப்படி சில இடங்கள்ல மட்டும் இந்த அம்மாவுக்கு குறிப்பிட்ட கோவில்கள் மட்டுமே இருக்கு. இந்த அம்மாவை மட்டும் கும்பிட்டா போதும், பயப்படுற எல்லாருக்குமே பயத்தை போக்கி என்னன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவி இந்த தேவின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோவை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.